அவைக்கு ஆரம்பிச்சு 35 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலா நிறைய சம்பவங்கள் குற்றச்சம்பவம் நடந்திருக்கு. தாவேக அரசு ஒரு புதிதான அரசு. அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏன்னா அதுல ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸப்ட் 1 or 2 முதல் முறையாக எம்எல்ஏ ஆயிருக்காங்க, முதல் முறையா அமைச்சர் ஆயிருக்காங்க. ஏன் தமிழகத்தோட முதலமைச்சர் கூட நேரடியா வந்து முதலமைச்சர் நாட்காலில் அமர்ந்திருக்காரு. அதனால அவர்களுக்கு சிறிது காலம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு 6 மாசம் அப்படிங்கறது இவன் எதிர்கட்சி தலைவர் கூட அதான் சொன்னாரு. ஆனா 6 மாசம் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் பண்ற தப்பெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்ல இந்த கவர்மெண்ட் வந்து இயலாமையோ அல்லது அக்கறையின்மையோ அப்படி இருக்கும்போது மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்க வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால அரசாங்கத்தினுடைய அக்கறையின்மை, அலட்சியம் அல்லது அவர்களுடைய நிர்வாக திறமை, இதை பற்றி எல்லாம் கருத்து நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். ஈவன் நானே கூட பல்வேறு பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அவர்கள் கல்வித்துறையில கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் வரைக்கும் அப்பப்ப எங்களோட கருத்துக்களை வெளியிட்டு தான் இருக்கோம். சில நேரம் கண்டனங்கள் சொல்றோம், சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்றோம். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசை பார்க்கிறது. அதனால இன்னும் நாள் போக போக ஏன்னா இப்ப ஒரு சில கொள்கை முடிவுகள் எல்லாம் பார்க்கும்போது திமுக அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லைங்கிறதா இருக்கு. ஒரு தேசிய சிந்தனை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட இருந்த போது கூட வரல. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு ரீஜனல் பார்ட்டியோட மைண்ட் செட்டோட தான் இருக்கே தவிர அது ஒரு தேசிய கட்சியாக இல்லை. அதனால அவங்களோட கூட்டணி போனா கூட, ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி போனா கூட, தாவேகாவினுடைய செயல்பாடுகள் இந்த 35 நாள்ல நாங்க பார்த்த வரைக்கும் அது ஒரு பிராந்திய மனப்பான்மையோடு இயங்குகின்ற கட்சியா தான் நாங்க பாக்குறோம். கரூர் சம்பவத்திற்கு முதல்வர் அவர்கள் என்ன நீதி வழங்க போகிறார்? ஒரு மிகப்பெரிய சம்பவம். நீங்க வந்து இதுக்கு முன்னால திமுக ஆட்சியில கள்ளசாராய சாவு நடந்திருக்கு, பெரிய அளவுல உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனித தவறுகள் வாயிலாக நீங்க வந்து ஒரு கூட்டத்தை சரியா மேனேஜ் பண்ணாம இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் உயிரிழந்திருக்கார்கள் அப்படின்னா அவர்களுக்கு விரைவாக நீதி கிடைப்பதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து, ஏன்னா இப்ப அவங்களே ஆட்சிக்கு வந்ததால வழக்கமா சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசாங்கங்கள் பெருமளவு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னால பார்த்திருக்கோம். அது டாஸ்மாக் ஏன் இடி ரெய்டு டாஸ்மாக்ல வந்து நடந்த போது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணல. இப்ப பாருங்க, இபில நீங்க வந்து முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் காணாம போகுது. அப்ப இது யாரு? இந்த தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு இவங்க உறுதுணையா இருக்காங்க? அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த தாவேக யாரையோ காப்பாற்ற நினைக்குதா, இல்ல இவங்களோட குறைகளை சுட்டி காட்டாம இருக்கிறதுக்கு இவங்க வேற யாராவது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா? இவ்வளவு பெரிய சிபிஐ விசாரணை நடக்கிற மின்சாரத்துறை அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க் காணாம போகுதுன்னா இந்த அரசு விழிப்போடு இருக்கிறதா அல்லது யாரையாவது காப்பாற்ற நினைக்கிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு எழுது. அதனால கரூர் சம்பவத்துக்கு முழுமையாக நீதி கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது விரைவாகவும் கிடைக்க வேண்டும் என முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.